அண்ணே, தண்ணி பாட்டில் இருக்கா? பாட்டில் 20 ரூபாப்பா தம்பி. காசு இல்லைண்ணே. தண்ணி பாட்டிலாம் ஃப்ரீயா 6 ரூபா கொடுப்பான் அந்த நாட்டில். வேணா காசு கொடு, தரேன். ஊர்லேருந்து வேலைக்கு வந்திருக்கேண்ணே, கையில் சுத்தமாக காசு இல்லைண்ணே. உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தா நாங்கள் எங்கிருந்தா கடன் நடத்துறது? வேலைக்கு வந்த இடத்துல மேனேஜர் ஏமாத்திட்டானே. தண்ணி பாட்டில் மட்டும் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வரைக்கும் உதவியாக இருக்குண்ணே. டேய், ஊர்லேருந்து எங்கிருந்தோ கிளம்பி வந்துடுறீங்க, 10 பைசா கூட இல்லாம. அண்ணே ப்ளீஸ், தண்ணி பாட்டில் மட்டும் கொடுங்க. டேய், ஒழுங்கா போயிடுறா. இறங்கி வந்தேன், அவ்வளவுதான். என்ன நடக்குன்னே தெரியாது. போடா டேய், போடா. அண்ணா, உதவி செய்ய முடிஞ்சா செய். இந்த அடிக்கிற ரைட்ஸ்லாம் உனக்கு இல்ல. இவள பேசுறியாமா? இவனை ஃப்ரீயா ஏத்திரியா ஆட்டோல? எனக்குலாம் யாராச்சும் உதவின்னு வந்து கேட்டா செஞ்சுதான் பழக்கம். ஆனா நீங்க தவிச்ச வைக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டீங்க. சரி, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி உதவி கேட்டு வரவங்கள அசிங்கப்படுத்துறீங்க. எனக்காக நீங்க சண்டை போட வேணாக்கா. நீ சும்மா இரு தம்பி. தண்ணிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. அது எப்ப இப்படி பாட்டில வித்து காசாக்க ஆரம்பிச்சாங்களோ நம்ம ஊர்ல இருந்த கொஞ்ச நெஞ்ச மனிதநேயமே போயிடுச்சு. இவள பேசுறியாமா? உனக்கு அக்கறை இருந்தா காசு கொடுத்து வாங்கி கொடுமா. என் ஆட்டோல வரவங்களுக்கு தண்ணி ஃப்ரீ தான். இவங்களா திருந்தவே மாட்டாங்க. நீங்க வாங்க தம்பி, நான் தண்ணி தரேன். இந்தாங்க தம்பி. பரவாயில்லக்கா, நீங்களே பாவம் வெயில்ல கஷ்டப்படுறீங்க, எனக்கு வேண்டாம்க்கா. இல்லம்மா, என் ஆட்டோல தண்ணி எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில்ல வர கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவேன். பரவாயில்லக்கா, இந்த ஊர்லயும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லம்மா. தவிச்சு வைக்க தண்ணி தரது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ஆனா இவங்க தான் அதையும் பாட்டில் அடிச்சு இப்படி வியாபாரமாக்கிட்டாங்க. என்ன பண்றது, நம்ம ஊர் அப்படி இருக்கு. நம்ம பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் அவங்களா மாறணும்னு நினைச்சாதான் இங்க எல்லாமே மாறும். சரி, அதெல்லாம் விடு. நீ ஃபர்ஸ்ட் தண்ணியை குடி. சரிக்கா.